உரையாற்றி அடியார்களுக்கெல்லாம் திருவருள் கிடைக்கும்படியாக மட்டுமல்லாது அனைத்து ஜீவராசிகளுக்கும் பெருமானுடைய பார்வதி பரமேஸ்வர பெருமானுடைய திருவருள் கிடைக்க நிறைந்த கொடுத்து வகிப்பதனாலே கிரியுரையாற்றிய வில்லை பெருமணியுடைய அருள் ஆசியோடு வில்லை ஆன்மீக குழுக்களவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்திருந்த நிகழ்வு ஆரை தர்மகத்தாவது நாளைக்கு வருகிறது. ஹரஹர நம பார்வதி வதையே ஹரஹர மகாதேவா மலர் மாலை அணிவித்து பத்மராகம் வழங்கி கௌரவிக்கிற நிகழ்வு இங்கே இடம் வருகிறது. தொடர்ந்து இங்கே காலங்களிலும் இனிய நாட்களிலும் மலர் மாலை அணிவித்து அடியார்களும் இப்பொழுது இங்கே ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ள இப்பொழுதெல்லாம் வேண்டிய அத்தனை விதமான இந்த குருத்துவ பணிகளுக்கு தம்மை அர்ப்பணித்திருக்க இப்பொழுது அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்ற நிகழ்வு ஆலய தர்மகர்த்தாளர்களினாலே இங்கே இடம் வருகின்றது. பெருமானுடைய திருநாமம் சூடிய ஹரஹர நம பார்வதி வதையே ஹரஹர மகாதேவா. தொடர்ந்து இங்கே வஸ்திரதானம் வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வும் இடம்பெறுகின்றது. இங்கே சில காலங்களிலே பல வேறுபடுகளுக்கு மத்தியிலும் இங்கே ரூபனையா அவர்கள் வேண்டிய உதவி ஒத்தாசைகளை எல்லாம் குருத்துவ விற்பனத்தோடு இணைந்து ஆகியிருக்க ரூபனையா அவர்களுக்கு இப்பொழுது ஆலய தர்மகர்த்தா அவர்களினாலே பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்ற நிகழ்வு. ஹரஹர நம பார்வதி வதையே ஹரஹர மகாதேவா. வஸ்திரதானம் வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு. தொடர்ந்து நித்தியம் தவறாது நித்திய கிரியைகளை ஆற்றி வருகின்ற அனுதீவன் ஐயா அவர்கள் நித்திய நைமித்தியம் குறைவது நடந்தால் ஊரு நாடு உவப்புடன் வாழும் என்பதற்கு அமைய இப்பொழுது நித்திய குருவாக விளங்குகின்ற அனுதீவன் ஐயா அவர்களுக்கு ஆகிய தர்மகர்த்தா அவர்கள் பொன்னாடி பற்றி கௌரவிக்கின்றனர். ஹரஹர நம பார்வதி வதையே ஹரஹர மகாதேவா. தொடர்ந்து இங்கே சுவாமி அலங்காரத்தினை நிறைவான முறையிலே ஆக்கி தந்த இன்றைய காலங்களிலே இங்கே பூக்கள் எடுப்பதென்றாலே மிக கடினம். அப்படி காலத்தை நிறைவான முறையிலே ஆக்கி தந்து இங்கே அடியவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டி கௌரவிக்கிற நிகழ்வு இளைஞனையா அவர்களுக்கு ஹரஹர நம பார்வதி வதையே ஹரஹர வைக்கின்றார்கள். இறைவனுடைய நாமம் சிவ பாலன் என்கின்ற பெயர். சிவபெருமானுடைய அருளை பெற்று அவர் என்றும் பாலனாம் என்று இந்த ஆலயத்திலே தர்மகர்த்தா பணியை வழங்கி ரச்சனை வழங்கி கௌரவிக்கிற நிகழ்வு இடம்பெறுகிறது. தொடர்ந்து கோவில் நாமசலை கையெழுக்கும் கௌரவிக்கிற நிகழ்வு. ஹரஹர நம பார்வதி வதையே ஹரஹர மகாதேவா. இசையால் ரசமாக இதயம் ஈடு என்பதற்கிணங்க இசையினாலே ரசிக்கின்ற வீடு பெற்றவர்கள் இவர்கள். அந்த வகையிலே இங்கே ஹரஹர நம பார்வதி வதையே ஹரஹர மகாதேவா. இறைவன் இசைக்கு ஆட்படுவோர். அந்த வகையிலே அந்த இசையை இறைவன் வெளிப்படுத்துகிற வகையிலே பல விதமான வாக்கியங்களோடு ஹரஹர நம பார்வதி வதையே ஹரஹர மகாதேவா. திருக்கல்யாண நிகழ்வுதானம் வழங்கி தட்சணை வழங்கி இறைவன் திருவருளோடு இங்கே அடியார்களும் மனமகிழ்ந்து பார்க்கின்ற சிவபெருமானுடைய ஆலய தர்மகர்த்தா அவர்களால் பொன்னார் ஹரஹர நம பார்வதி வதையே ஹரஹர மகாதேவா. பெருமானுடைய ஆலயத்தை மிகவும் சிறப்பான முறையிலே பரிபாலித்து வருகின்ற ஆலய தர்மகர்த்தா சிவபாலன் அவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு வாழ்த்து பாமாலை வழங்கி பொன்னாடை போட்டு கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெற உள்ளது. உண்மையிலேயே இந்த காலத்திலே நாங்கள் ஒரு குடும்பத்தை கொண்டு செல்வதே மிக கடினமான விடயமாகின்றது. இந்த பெருமானுடைய சன்னிதானத்தை பரிபாலித்து நித்திய நைமித்தியம் தவறாமல் இந்த ஆலயத்துக்கு வருகிறது. இந்த நித்திய பூஜை வழிபாடுகளிலே
ஏனைய விசேட தினங்களிலும் தன்னுடைய கடமைகளை விட்டு இந்த சிவபெருமானுடைய சன்னிதானத்திலே நின்று இந்த திருத்தொண்டுகளை ஆற்றி வருகின்றது. பெரிய ஒரு அரும்பணி. அடியவர்கள் கூட இந்த 10 நாள் திருவிழாவுக்கும் நீங்களே உரிய நேரத்திலே வர்றதுக்கு பெரிய சிரமப்பட்டிருப்பீர்கள். ஏனென்று சொன்னால் இங்கே அபிஷேகம் பூஜை முடிஞ்சு வசந்த மண்டப பூஜையெல்லாம் அடியார்களும் கூடுதலாக காணத்தக்கதா இருக்குது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு தோழிகள் இருக்குது. வீட்டில் வீடு விடணும், சமைக்க வேணும், பிள்ளைய பள்ளிக்கூடம் விட வேணும், ஏற்க வேணும். அப்படி எத்தனையோ தோழிகள் இருக்குது. அதற்காக நீங்கள் வேணும் என்று சென்று வாழ்வதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தோழிகள் இருக்கும். அந்த விடயத்தை நீங்கள் இந்த 10 நாட்களும் உரிய நேரத்தில் வந்து இந்த அபிஷேகம் தொடக்கம் சண்டேஸ்வர பூஜை கொடுக்க 6வது பார்த்திருக்கிறோம். காலமே நீங்க 9 மணிக்கு அபிஷேகம் தொடங்கி 12 மணி அளவில் இந்த திருவிழா நிறைவேறுவது. 6வது முழுமையாக இந்த பூஜையை நீங்கள் பார்த்திருந்தா கையை வைக்கும் இத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள் பார்க்கணும். அப்ப இந்த 10 நாட்களும் உங்களுக்கு உரிய நேரத்தில் ஆலயத்துக்கு வந்து வழிபாடு செய்வது பெரியோரு கடினம். வருஷம் 365 நாளும் இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த தொண்டுகளை ஆற்றுவது என்று சொன்னால் எவ்வளவு கடினமான விடயம் என்பதை நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதன் காரணம்